விடிஞ்சு 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கியா எரும மாடு? டேய், இன்னைக்கு பால்காரன் கூட பால் போடலடா, போய் பால் வாங்கிட்டு வா. எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு இன்னும். டேய், முடிய வெட்டுவியா இல்லையா? பார்க்க பொறுக்கி மாதிரி இருக்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்து என்ன நினைப்பாங்க? எத்தனை தடவை தான் உன்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதோ. இன்னைக்கு போய் முடிய வெட்டு உருப்படியா. டேய், நான் சொல்றது உன் காதுல விழுகுதா இல்லையா? பதில் சொல்லு. எத்தனை தடவை தான் உன்ட்ட சொல்றது? இங்கே பாடுறா கண்ணா, அங்கே முடியெல்லாம் வச்சுக்கிட்டு பூச்சாணி மாதிரி ஒருத்தர் போறார் பார்த்தியா? அவர்கிட்ட ஒன்று பிடிச்சி கொடுத்துருவேன். அவர் வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவாரு. ஒழுங்கா சாப்பிடு. காலங்காத்தாலே வாடா. ஹலோ, உனக்கு நான் காசு அனுப்பிச்சிருந்தேன், வந்துருச்சாடா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா. உங்கள் அம்மாக்காக தானே கேட்டிருக்க. வேறு எதாவது காசு தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். சரியா? பேடா. சாரிங்க சாரிங்க, இல்ல தெரியாம போன் பாத்துட்டு வந்துட்டாங்க, அதான். பாத்துட்டு வரீங்களோ? போனை பாத்துட்டு அதை பாத்துட்டு. சாரிங்க. நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? இல்லங்க, தெரியாம இடிச்சிட்டாங்க. சாரிங்க. இப்படி வந்து இடிக்கிற? சாரிங்க சாரி, மன்னிச்சிடுங்க. தலை 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 கூலி பொண்ணு கூட. சொல்லுங்க. கூலிப்பு தலை, கூலிப்பு. புரியல. கூலிப்பு தலை இருக்கா இல்லையா? இல்ல புரியல. தலை வாய்க்குள்ள வைப்பாங்களே அது. இல்ல அப்படின்னா என்னன்னு தெரியல. ஐயா மூஞ்சா பாரு, ஒரு நேரத்துல 10 கூலிப்பு வாயில வைக்கிற மாதிரி இருந்து நீ இதுக்கு புரியலையா? சீப்ப வந்துட்டானுங்க. வாங்க தம்பி, அப்பா இப்பதான் கால் பண்ணாரு. ஷார்ட்டா வெட்ட சொன்னாரு. ஷார்ட்டா வெட்டிடவா? இல்லண்ணா, அதே லென்த்து ட்ரிம் மட்டும் பண்ணிடுங்க.